நேத்து நைட்டு 9:30க்கு பெங்களூர் வந்து ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேங்க. த ஹோல் டே வந்து டிராவல் பண்ணி வந்த டயர்ட்னஸ்ல எந்த வேலையுமே பார்க்கலைங்க. ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்து குடுத்த எக் ஃப்ரைட் ரைஸ சாப்பிட்டு நல்லா தூங்கியாச்சு. இன்னைக்கு காலையில எழுந்திரிச்சதுல இருந்துமே ஃபுல்லுமே வந்து கிளீனிங் அப்புறம் அரேஞ்ச்மெண்ட்னே போயிருச்சுங்க. இந்த கேப்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா, கீழ போய் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து இன்னைக்கு மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் சாம்பார் தாங்க ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். உடையாத பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் ஒரு பாக்ஸ்லயும், உடைஞ்சு போற கண்ணாடி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா சேஃப்டியா வந்து பேக் பண்ணி ஒரு பாக்ஸ்லயே வந்து அடைச்சு குடுத்துருந்தாங்க. இதுல உடையாத பிளாஸ்டிக் டப்பால வந்து பார்த்தீங்கன்னா, மொளகாத்தூள் எல்லாமே வந்து அப்படியே சிதறி எல்லா பாக்ஸுமே மொளகாத்தூளா இருந்துச்சுங்க. எத தொட்டாலுமே மொளகாத்தூள். காலையில இருந்து பார்த்தீங்கன்னா, ஒரே மொளகாத்தூள் நெடியா தான் இருந்துச்சு. மூஞ்சி இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப எரிய கூட ஆரம்பிச்சிருச்சுங்க. அதனால ஃபர்ஸ்ட் அந்த டப்பாவ எல்லாமே கிளீன் பண்ணி, எல்லாத்தையுமே காய வச்சுட்டு, வீட்ட எல்லாமே கூட்டி விட்டு தொடச்சு விட்டாச்சுங்க. லாஸ்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணாடி பாக்ஸ எடுத்தேன். நல்ல வேளை எதுவுமே வந்து உடைஞ்சு போற அளவுக்கு இல்ல. ஒரே ஒரு டப்பா மட்டும் தான் உடைஞ்சு போய் வந்திருந்தது. ஸோ இது எல்லாத்தையுமே வீட்டு எல்லாமே கிளீன் பண்ணி முடிக்கிறதுக்கே சாயங்காலம் ஒரு 5 மணி, 6 மணி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ்ஷா ஒரு டீ போட்டு குடிச்சாச்சு. ஸோ இன்னைக்கு டே எனக்கு இப்படிதான் போச்சு. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.